வணக்கம். நாங்கள் வேம்பு ஹெர்பல்ஸ்லேருந்து பேசுகிறோங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஓதிமலை முருகர் கோவில் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புளியம்பட்டியிலிருந்து சிறுமுகை போகிற வழியில் எக்ஸாக்டாக இரும்பறை அப்படிங்கிற இடத்துல தாங்க ஓதிமலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்குங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஆரம்பித்து அப்படியே போகிற வழியில் ஒரு அழகான மயிலுடைய காட்சியை நாங்கள் பார்த்தோங்க. சாட்சாத் முருகரே நமக்கு போகும்போது ஒரு காட்சி கொடுத்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான தருணம் அது. நீங்களும் பாருங்கள். அழகான ஒரு மயில் நடனம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க. நாங்கள் காலையில் ஏர்லியராகவே கிளம்புனோம். ஓதிமலை முருகன் கோயில் டெய்லியுமே நட திறக்க மாட்டாங்க. எப்போவுமே வார செவ்வாய்க்கிழமை கட்டாயமாக நட திறந்துருப்பாங்க. காலையிலேருந்து நைட்டு வரையும் நாம் போய் தரிசனம் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி விசேஷமான நாட்கள், முருகருக்கு உகந்த நாட்களில் எல்லாமே ஓதிமலையில் நட திறந்திருப்பாங்க. ரொம்ப விசேஷமான இடங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் தரிசனம் பண்ணக்கூடிய இடம். அப்படியே நாங்கள் போகிற வழி ஃபுல்லாமே தோட்டங்களாக தான் இருக்கும். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ரோட்டில் போக மாட்டோம். நாங்கள் தோட்டத்துக்குள்ளே பூந்து போகிறதுனால போகிற இடம் எல்லாமே ரொம்ப பச்சை பசேல்னு அழகாக அந்த மாதிரி வழிப்பாதைகள்லேயே போயிட்டுருப்போம். இந்த இடம் என்னன்னு பார்த்தா எங்களோட குலதெய்வ கோவிலுங்க. எங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு எப்படின்னா, ஓதிமலை போகிற வழியிலேயே குலதெய்வ கோயிலும் இருக்கும். அப்போ நாங்கள் குலதெய்வ கோயிலையும் வழிபட்டுட்டு அப்படியே ஓதிமலையும் போய் நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவோங்க. வாங்க அப்படியே நம்ம ஓதிமலை பயணம் ஆரம்பிக்கலாம். போகிற இடம் ஃபுல்லாமே தோட்டமாகவே தான் இருக்குங்க. இப்போ நம்ம ஓதிமலை பக்கமாக வந்துட்டோம். நம்ம இரும்பறை ரோடு வந்தாவே நம்மளுக்கு ஓதிமலைன்னு சொல்லி செப்பரேட்டாக தனியாக ஒரு ரோடு கட்டாயி போகும். வந்தால் ஓதிமலை ரீச் ஆகிடலாம். மொத்தமாக நம்மளுக்கு ஓதிமலையில் 1880 படிக்கட்டுகள் இருக்குங்க. ஓதிமலையை பொறுத்த வரையும் நம்ம நடந்து மட்டுமே போக முடியும். மேலே டூ வீலரோ காரோ எதுவுமே போகாது. கீழே டூ வீலர் காருக்கு எல்லாத்துக்குமே தனியாக டோக்கன் போடுற இடம் இருக்கும். நம்ம கீழே டோக்கன் போட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோன்னா நாம் 1880 படிக்கட்டுகள் தாண்டி போய் தான் நம்ம ஓதிமலை ஆண்டவரை தரிசனம் பண்ண முடியுங்க. கீழே பிள்ளையார் கோயிலில் எப்போவுமே ஒரு செங்கல் இல்லைனா கொஞ்சம் கருப்பு மணல் இல்லைனா கட்டடம் கட்டுறதுக்கு தேவையான ஏதாவது ஒன்று சின்ன பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் முடியுமோ அவங்க கோவிலுடைய திருப்பணிக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போய் மேலே கொடுக்கலாங்க. நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி படிக்கட்டு ஃபுல்லாமே தீபம் ஏற்றி வழிபடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க போல். ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. நாங்கள் எப்போவுமே ஓதிமலை போனோன்னா அங்கே மலையில் நிறைய குரங்கெல்லாம் இருக்கும். அதனால் அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு பொரி, தேங்காய், கடலை இல்லைன்னா வெல்லம் அந்த மாதிரி வாங்கிட்டு போய் போடுறது வழக்கங்க. மோஸ்ட்லி நாம் நெருங்கிட்டோம். நாம் வர்ற வழியில் வெள்ளப்பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அது தாண்டி வந்தோன்னா நம்ம சுயம்பு லிங்கேஸ்வரரை பார்த்துட்டு போகலாங்க. இப்போ நம்ம 1500வது படிக்கட்டு வந்துட்டோம். இன்னொரு 380 படிக்கட்டு ஏறினோன்னா ஓதிமலை மேலே ரீச் ஆயிடலாம். அப்படியே போயிட்டே இருக்கோம். தெரிகிற கண்ணுக்கு எட்டுற தூரத்துக்கு வந்துட்டோங்க. ஓதிமலை வந்தாச்சு. இப்படி மேலே போனோன்னா ஓதிமலை கீழே இறங்கி போகிறதுக்கு ஒரு ரூட்டும் கீழே இறங்கி வர்றதுக்கும் ஒரு ரூட்டுமா இருக்கும். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கிணறு தாங்க. எவ்வளோ வறட்சியான காலத்துலேயும் இந்த கிணத்துல எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்குங்க.
இப்போது கொஞ்சம் மழை சீசனுன்றதுனால எல்லாம் ஃபுல்லாக பசுமையாக இருக்குது. இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து தான் முருகருடைய அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் எல்லாத்துக்குமே தண்ணீர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பக்தர்களோட தேவைக்கு தேவையான தண்ணீர் கீழேருந்து நம்மளுக்கு மோட்டார் மூலிமா மேலே போகுங்க. நம்ம ஓதிமலை ரீச் ஆனதுமே முன்னாடி இடும்பர் சன்னதி இருக்கும். இடும்பர் சன்னதியை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறணுன்னா ஓதிமலை டெம்பிள் ரீச் ஆயாச்சுங்க. மோஸ்ட்லி செவ்வாய்க்கிழமைகளில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் வரிசையில் போய் எல்லாத்துக்குமே அர்ச்சனை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க. நாங்கள் இன்றைக்கி போயிருந்தப்போ கோயிலை சுற்றியே 2 ரவுண்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே நம்ம போயாச்சு உள்ள. இதுக்கு மேலே கேமரா அலோடு இல்லை. நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. மேலே போய் நாங்கள் தரிசனம் முடிச்சிட்டாங்க. தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்தால் ஒரு அம்மன் சன்னதி இருக்கும். பக்கத்துலேயே நாகருடைய சன்னதி இருக்கும். அங்கே 2ம் வழிபட்டுட்டு இந்த சைடு வந்தால் நம்ம தூரத்தில் நமக்கு தெரியுது பார்த்திங்களா, இதுதான் பவானிசாகர் டேம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவானிசாகர் டேம் இப்போ கொஞ்சம் சம்மர் சீசன்றதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா தண்ணி அதிகமாக இருக்கிற ரெய்னி சீசனில் வந்தோன்னா நம்மளுக்கு ஃபுல் டேமும் அழகாக வியூ ஆகும். மேலேருந்து பார்த்தா அப்படியே ஒரு நல்ல பனிக்காலம், குளிர்காலம், மார்கழி அந்த மாதிரியெல்லாம் போனோன்னா ஒரு பெரிய ஒரு மிஸ்டே நம்மளை மறைச்சிட்ருக்கிற மாதிரி அழகாக ஒரு அந்த பனி மூட்டம் தவழ்ந்து போயிட்டுருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி வந்துடலாம். மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். நம்ம அங்கே போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு, இங்கே பாருங்கள் கோவில், தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம ஏறி போகும்போது லெஃப்ட் சைடு ஏறி போவோம். தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடில் நம்ம இறங்கி வருவோங்க. ரைட் சைடில் இறங்கி வரும்போது எப்போவுமே இங்கே ஒரு மனோரஞ்சிதம் பூச்செடி இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஃபேவரெட்டு. எப்பாவது அதிலிருந்து ஒரு பூ பூத்துருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனுடைய அரோமா எல்லாமே. நான் ஒரு பூ அங்கேருந்து எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படியே கீழே வந்தோன்னா சின்னதாக ஒரு நாகர்கோவில், சின்ன ஒரு சன்னதி மாதிரி, ஒரு சின்ன நாகர்கோவில் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே வழிபட்டுட்டு நாம் அப்படியே அந்த கோவில் தாண்டி கீழே வந்தோன்னா ஸ்டெப்ஸுங்க. அதே மாதிரி 1800 படிக்கட்டுகள் இறங்கி நம்ம கீழே போனோன்னா ஸ்டெப்ஸில் போயிட்டு கீழே இறங்குற வழியில் நம்ம கீழே ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆன உடனேயே அன்னதான மண்டபம் இருக்கும். எப்போவுமே செவ்வாய்க்கிழமைகளில், அதுக்கப்புறம் பௌர்ணமி அந்த மாதிரி விசேஷ நாட்களில் அன்னதானம் உண்டுங்க. தேங்க்யூ.